தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு Xiaomi அவங்களோட Redmi சீரிஸ் Redmi Note 7 மற்றும் Redmi Note 7 Pro அஃபிஷியலா சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து Redmi Note 6 Pro ஓட சக்சஸர் வெர்ஷன். அது மட்டும் இல்ல Redmi Note 6ல இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா இதோட கேமரா மற்றும் இதனுடைய விலை மற்ற எல்லா ஸ்மார்ட் போன் பிராண்டுமே ஆச்சரியப்படுற அளவுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இதோட ஓவர்வியூ, இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட விலை தான் நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ரீசெண்டாக ஷாமிலேருந்து ரெட்மி சீரிஸ் பிராண்ட் செப்பரேட் ஆயிட்டாங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 7 மற்றும் Redmi Note 7 Pro தான் இந்த Redmi சீரிஸ் பிராண்டோட ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால ரொம்ப அட்டகாசமான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதோட அவுட்லுக் பார்த்துடலாம். இதோட பேக் பேனல் வந்து கிளாஸால செய்யப்பட்டிருக்கு. யூஸ்வலா Redmi சீரிஸ் எல்லாமே மெட்டல் பாடியில வரும். இந்த ஃபோன் வந்து புதுசா கிளாஸ் பேக் பேனல்ல வந்திருக்கு. 2.5D கர்வ்ட் கிளாஸ் டிசைன்ல வந்திருக்கு. இதன் ரேர் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப அழகான கிரேடியன்ட் கலர்ஸோட வருது. 3 கலர் வேரியேஷன்ல இது லான்ச் ஆயிருக்கு. ட்விலைட் கோல்ட், ஃபேண்டசி ப்ளூ மற்றும் பிரைட் பிளாக். மூணுமே பார்க்க ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இதன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் ஃபுல் HD பிளஸ் 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. அது மட்டும் இல்ல 85% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. இதுல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல டியர் டிராப் நாச்சோட வருது. ஃபர்ஸ்ட் டைம் Xiaomi பிகர் நாச்ல இருந்து ஸ்மாலர் நாச்க்கு மாறி இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வர்றதுனால இதோட டியூரபிலிட்டி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ரீசெண்டா அவங்க ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுல போனை கீழே போட்டு எல்லாரும் அதை மிதிக்கிற மாதிரியும் ஆனாலும் போன் வந்து பெஸ்ட் குவாலிட்டியா இருக்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இதன் ப்ராசஸர் Snapdragon 660 runs on MIUI 9 on Android Oreo. ரீசெண்டாக Xiaomi ஃபோன்ஸ்க்கு MIUI 10 அப்டேட்ஸ் வர்றதுனால இதுவும் அப்டேட் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதன் பேட்டரி 4000 mAh வருது. இதன் கிராஃபிக்ஸ் Adreno 512. இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அட்டகாசமாக இருக்கு. இப்போ எல்லா ஃபோன்ஸுமே 48 மெகா பிக்சலில் லான்ச் ஆகுது. ஆனால் Xiaomi இதை ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸிங்கோட லான்ச் பண்ணுறாங்க. இதோட ரேர் கேமரா 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் டுவல் கேமராவோட வருது. அது மட்டும் இல்லை, இது சாம்சங் GMI சென்சாரோட வருது மற்றும் ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சலில் வருது. அதுக்கப்புறம் இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல் வந்து 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக Redmi Note 7 Proவோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது Redmi Note 7ஓட அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. எக்ஸப்ட் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா இதுவும் 48 மெகா பிக்சல் தான். சோனி IMX586 சென்சாரோட வருது. ஆனால் Note 7 வந்து சாம்சங் GMI சென்சாரோட வருது. மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே சேம் தான். இந்த ரெண்டு ஃபோனுமே சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு சேலுக்கு வருது. இதன் விலை பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து சைனால yuan 999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் மணி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ப்ளஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த வேரியண்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து yuan 1199க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவில் வந்து 12,000 ப்ளஸ்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மூணாவது வேரியண்ட் வந்து 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து yuan 1399க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் மணி வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,000 ப்ளஸ்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் Redmi Note 7க்கு ஒரு டனல் கவரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 0.8 mm திக்னஸில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இது வந்து எந்த பக்கம் நம்ம திருப்புறோமோ அந்த ஆங்கிள்க்கு ஏற்ற மாதிரி இது கலரும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இதன் விலை வந்து yuan 29. அது இந்தியன் மதிப்புக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் மைக்ரோ SD ஸ்லாட் இருக்குது, Type-C போர்ட் இருக்குது, 3.5 mm ஜாக்கும் இருக்குது. இது 4G OLT சப்போர்ட் பண்ணுது. இதில் ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. இவ்வளோ அட்டகாசமான ஃபீச்சர்ஸோட Xiaomi இதை வந்து ரொம்ப அதிரடி விலையில் லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இது இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.